கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கே, இந்த கண்டம் என்கின்ற கடிநகர் எங்கே, இவ்வளவு தூரம் ஆழ்வார் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு தோன்றது. அந்த பிரதேசங்களே அரசாண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜா. கங்கையில கூட தண்ணீர் வறண்டு போயிடுது, மழை இல்லை, நாட்டு மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ண முடியாம கஷ்டப்படுறார்கள். காட்டிலேயே நாடு அது. அரசன் ரொம்ப கவலைப்படுறான். அப்பொழுதே இந்த பெருமாள் சந்நிதி அப்பொழுதே இருக்கு. நம்ம சந்நிதியில ராமாயண பிரவச்சனம் வச்சார். ரிஷ்யசிங்கர் என்கின்ற முனிவரை அழைச்சன் வந்து நல்ல மழை கொட்டித்து அப்படின்ன பொழுது உடனே அரசன் சொன்னார், அப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள் இப்ப யார் இருக்கிறார் என்று அரசன் சொல்றார். விஷ்ணு சித்தருடைய ஒரு சிஷ்யர் யாத்திரையாக போனவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அப்படி ஒரு மகான் இப்ப யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டதே அவர் சகிப்பரா? உடனே அவர் எழுந்துண்டால், எங்கள் ஆச்சாரியன் இங்க வந்தா நல்ல மழை பொழியும். உங்க ஆச்சாரியன் எங்க இருக்கிறார்? தென்னாட்டுல இருக்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க இருக்கு? ஹிமாலயம் எங்க இருக்கு? அந்த காலத்துல எல்லாம் குதிரை மேல போற வழக்கம். எவ்வளவு தூரமானாலும் குதிரையில தான் போவா. காடுமேடுகள்ல போகக்கூடியதான குதிரை, அந்த குதிரையோட கூட வேண்டிய சிப்பாய்கள் எல்லாரையும் கொடுத்து அனுப்பிச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீ விஷ்ணு சித்தரை எழுந்துருள பண்ணி கொண்டு போனானாம் அந்த அரசன். இந்த கண்டம் என்கின்ற கடிநகருக்கு எப்பொழுது வந்து திருவடி வச்சாரோ, ஸ்ரீ விஷ்ணு சித்தர் சட 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 சடன்னு மழை பொழிஞ்சு கங்கை பிரவாகமா கரை புரண்டு அரசன் பரம சந்தோஷப்பட்டான். ஆழ்வாருடைய சிஷ்யன் ஆயிட்டான். ஆழ்வார் அங்கு இருந்து பெருமாள் சேவிச்சு விட்டு இந்த 10 பாசுரங்களையும் பாடினார். அங்க இருக்கக்கூடிய ராமபிரான் 10 பாசுரங்கள் அந்த ராமனை மங்களாசாசனம் பண்ணினார். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தயம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்து அரசாண்ட எம் புருஷோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும் கங்கையின் கரை மேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. கடிநகர்னா சிறந்த நகர் என்ற ஒரு அர்த்தம், நல்ல சுகந்தம் வீசும்படியான நகர் என்றும் ஒரு அர்த்தம். நல்ல வனப்பு மிக்கதான இடமாக பல புஷ்ப விருட்சங்கள் பூங்கொடிகள்லாம் இருக்கிறதுனாலே அதை அளவி வரும்படியான மாருதம் காற்று வீசி கொண்டிருக்கிறதுனாலே சுகந்தம் இருக்கு அந்த நகரத்துல. நகரங்கள்லே சிறந்த நகரம், அதனாலே கடிநகர். கண்டம் என்னும் கடிநகரே. தங்கையை மூக்கும் தமையனை தலையும். ஸ்ரீ ராமபிரான் அங்கு எழுந்துருளிருக்கிறார் என்கிறார். ராமபிரானுடைய சிறப்பு தங்கை சூர்பனகை அவளுடைய மூக்கையும், தமையன் ராவணன் அவனுடைய தலையும், தடிந்தே எம் தாசரதி போய், எம் அப்படின்னா நம்முடைய தாசரதி சக்கரவர்த்தி திருமகன் அங்கு சென்று, அவர் அயோத்தியில தானே இருந்தார். அயோத்தி நடுநிலையில இருக்கக்கூடிய இடம். தென்னாட்டிலே ஸ்ரீலங்கா வரையிலும் தன் திருவடி வச்சுட்டார். ஆரண்ய வாசத்துல, அந்த 14 வருஷ வனவாசத்துல தென்னாடு பூரா தன்னுடைய திருவடி வச்சார். போகும்போது நடந்துதானே போனார், திரும்பி வரும்போதுதான் புஷ்பக விமானத்துல போயிட்டார்.
அப்போ போகும்போரா நடந்து போனார். நான் தென்னாடு பூரா ஒவ்வொரு இடமும் அவருடைய திருவடி வச்ச இடமானா ஆச்சு. ஸ்ரீலங்கா வரையலாம். அதனாலதான் அதுவே ஸ்ரீலங்கா. இல்லைன்னா என்னத்துக்கு லங்கைக்கு ஒரு ஸ்ரீ சொல்லணும்? ஸ்ரீரங்கம்னு சொல்றது மாதிரி லங்கையில போய் ஸ்ரீரங்கம்னு இதை சொல்லிவிட்டு லங்கைய போய் ஸ்ரீலங்கான்னு ஏன் சொல்றா? எல்லாருமே சொல்றா. ஏன் ஸ்ரீலங்கான்னு சொன்னா, ஒரு 10 மாசம் ஸ்ரீதேவி அங்க உட்கார்ந்து இருந்தாள் இல்லையா, அந்த பெருமை 10 நிமிஷம் உட்காரட்டுமே. 10 மாசம் உட்காருது அப்புறம் இருக்கட்டும், 10 நிமிஷம் உட்காரட்டுமே. அந்த இடத்துல ஒரு ஸ்ரீ இருக்கும். ஸ்ரீலங்கா வரையிலும் தன்னுடைய திருவடி வச்சு நடந்ததாகிய ஒரு இடம் தென்னாட்டுல. வடநாடு அவன் திருவடி படாம இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை. அதனால இந்த தேவப்பிரயாகியிலே தவம் கடந்தவர்களான ரிஷிகள் எல்லாரும் திருவயோத்தியில போய் பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து கொண்டார்கள். நீங்கள் ஹிமாச்சலத்துக்கு வரணும், எங்களுடைய தேவப்பிரயாகை தீர்த்தத்துக்கு வரணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். பரத்வாஜன் முதலிய முனிவர்கள் என்று புராணம் சொல்றது, ஸ்தல புராணம். உடனே பெருமாள் அந்த ரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி திருவயோத்தியில் இருந்து வடநாடு பூரா தன் திருவடி வச்சு நடந்தார். அப்ப என்ன ஆச்சு நாள் சென்று அந்த இமய பர்வதம் வரையிலும் ஆக பாரத தேசம் ஆசேது ஹிமாச்சலம் ராமபிரானுடைய திருவடிப்பட்ட இடம். தடிந்தயம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாய் இருந்து அரசாண்ட எம் புருஷோத்தமன் இருக்கை. புருஷோத்தமன் ஸ்ரீ ராமபிரான் அங்கு தங்கி கொண்டு எங்கும் அரசாண்ட, பாரத தேசம் பூரா அரசாண்டு. அது மட்டுமா, சப்தத்வீபங்கள் உடையதாகிய பூமண்டலம் முழுவதும் அரசாண்ட, சப்தலோகங்களையும் அரசாண்டு, இங்கிருந்து உபய விபூதிகளையும் நிர்வாகம் பண்ணுகிறான் என்று பெரியவாள் சொல்லுவா. நம்பெருமாளை வைகுண்டத்திலிருந்து லீலா விபூதியை கவனிக்கலையாம் வைகுண்டநாதன். லீலா விபூதிங்கிறது சம்சாரம், நித்திய விபூதிங்கிறது மோட்சம். அவருடைய ஐஸ்வர்யம் 2 பிரிவாக இருக்கு. இந்த 2 பிரிவை யாரு நிர்வாகம் பண்றான்னு பொதுவா சொன்னா பரவாசுதேவன் தான் நிர்வாகம் பண்றார். அங்கிருந்து அவர் ஒரு பிரான்ச் ஸ்ரீரங்கத்துல வச்சிருக்கிறார், இங்க வந்து தங்கி இருக்கிறார் அப்படின்னு தானே சொல்லுவா. ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இங்கிருந்து உபய விபூதியும் நிர்வாகம் பண்ணுகிறார் அப்படிங்கிறார். ஸ்ரீரங்கம்தான் பரமபதம் கூட அவருக்கு ஒரு பிரான்ச்சா. அவருக்கு முக்கிய ஸ்தானம் எதுனால் ஸ்ரீரங்கம் தானா. ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பார்கடல், ஸ்ரீரங்கத்திலேருந்து சூரிய மண்டலம், ஸ்ரீரங்கத்திலேருந்து பரமபதம் என்று அந்தந்த தேசங்கள் எல்லாம் இது முக்கிய ஸ்தானமாக பரமபதத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்து உபய விபூதியையும் நிர்வாகம் பண்ணுகிறார். அப்படிங்கிறது போலே இந்த கண்டம் என்கின்ற கடிநகர்ல எழுந்துருளி சப்தலோகங்கள்லையும் தன்னுடைய அரசாட்சி செல்லும்படியாக இருக்கக்கூடிய புருஷோத்தமன் இருக்கை. அவர் வந்து இங்க வாசம் பண்ணும்படியான க்ஷேத்திரம். இதுக்கு ஒரு தனி சிறப்பு. நீர்வளம் நிலவளம் என்று சொல்லுவாளே, நிவிஷ்ட சரையூ தீரே பிரபூத தனதான்யவான். அயோத்திக்கு என்ன பெருமை அப்படின்னால் சரையூ நதி. ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமைனால் புனல் அரங்கம், காவேரி தீரம், காவேரி விரஜா தோயம்னு சொல்லும்படி. அதுபோல கண்டம் என்கின்ற கடிநகருக்கு என்ன தனிச்சிறப்புனால் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும். கங்கை அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலே போரும், நம்முடைய சமஸ்த பாபங்களும் போயிடும் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லை, பரமபதமே கடச்சுடும்னு சொல்றது. கங்கா கங்கேதி யூ ப்ரூயாத் யோஜானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேப்ய விஷ்ணுலோகம் சகச்சதி என்று கங்கையினுடைய மகாத்யம் ரிஷிகள்லாம் பிரசித்தமாக சொன்னது. அந்த கங்கை கங்கை அதை ஆழ்வார் அங்கீகரிக்கிறார். ரிஷிகள் சொன்னதை ஆழ்வார்கள் அங்கீகரிப்பாள் இல்லையா. ரிஷிகள் கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் அதையே சொல்றார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே, கங்கை கங்கை என்று சொன்ன மாத்திரத்தினாலே நாம் வீட்டு தண்ணீர்ல குளிச்சா கூட, பைப்புல குளிச்சா கூட, குளிக்கிற சமயம் மட்டிலும் கங்கே கங்கேன்னு சொல்லுவோமே. அப்படி சொல்லிட்டால்
கடுவினை களைந்திடகிற்கும். ஜன்ம ஜன்மமா செய்த எல்லா பாபங்களையும் நாமோச்சாரண மாத்திரத்தினாலேயே நிவர்த்திக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கங்கை எங்க பெருக்கெடுத்து ஓடுகிறதோ கைகால அலம்ப கூட கங்கா ஜலம் கிடைக்கிறது. கழனி வழிகள்ல பாயறது கூட கங்கா ஜலம்தான். வயல்வெளியில நடறதெல்லாம் தளிகை பண்றதுக்கு எடுத்துக்கிறதும் கங்கா ஜலம்தான். கைகால அலம்புறதுக்கு எடுத்துக்கிறதும் கங்கா ஜலம்தான் என்று அப்படி ஒரு கங்கை ஓடும்படியான கங்கையினுடைய கரையில, கங்கையின் கரை மேல் கை தொழ நின்ற, அந்த கங்கையினுடைய கரையில மலையினுடைய உச்சியில இருக்கக்கூடிய கண்டம் என்ற கடிநகர் அப்படின்னாலேயே இதுதான் கண்டம் என்ற கடிநகர் அப்படின்னு விட்டால் கை தொழ. அக்கறைக்கு போக முடியுமோ முடியாதோ, அக்கறையிலன்னா இருக்கு, இக்கரையில் இருந்து கொண்டு போக முடியாதவாள் அப்படி கை தொழுதா கூட போரும். இப்ப போட் இருக்கு, இப்ப ஒரு சிறு பாலம் கூட போட்டிருக்கா. அங்கெல்லாம் பாலத்தை ஜூலாவா போடுவா. ஏன்னா கங்கையில கீழே கால் நட்டு மேல பாலம் போட முடியாது. கங்கை அந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு வேகமா ஓடி வருவா. ஆழ்வார் நிச்சயம் பார்த்திருக்கிறார். ஏனால் இந்த பாசுரங்கள் பூரா முதல் 4 வரி 8 வரி பாசுரங்கள். இது முதல் 4 வரி பெருமாளை பத்தியும், பாக்கி 4 வரி கங்கையை பத்தியுமே. நேர பார்த்திருந்தாலொழிய இப்படி ஒரு வர்ணனை கங்கையை பத்தி சொல்ல முடியாது. அந்த கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடினகரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.